நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ இன்டர்மீடியட் சிலபஸ் 2022 பேப்பர் 7 டைரக்ட் டாக்ஸேஷன். ஸோ அந்த டைரக்ட் டாக்ஸேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேக்ஸ் ஸ்லாப் ரேட் ஒன்று இருக்குல்ல 115 பிஎஸ்சி, அந்த கான்செப்ட் அப்ளை ஆகுமா ஆகாதா, அது எந்த கேசஸில் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டில் இன்னும் டவுட்ஸ் வந்து நிறையவே வந்து இருக்குது. அதை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டிசம்பர் 2024 எக்ஸாம் எழுதுகிற எல்லாருமே நீங்கள் உங்கள் கையில் ஒவ்வொரு புக்ஸ் வச்சுருப்பீங்க. ரீப்ரிண்ட்டு, ஃபஸ்ட் எடிஷன், ரிவைஸ் எடிஷன் இந்த மாதிரி வச்சுருப்பீங்க. எதுனாலும் வச்சுக்கோங்க, நோ இஷ்யூ. பட் கம்பல்சரி வந்து ஒன் டைம் ஆச்சு இந்த ரீப்ரிண்ட் ஜூலை 2024 எடிஷன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த பர்சன்டேஜஸோ ஏதோ ஒன்று சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு இருக்குது. டேக்ஸை பொறுத்த மட்டும் ரீசெண்டாக நமக்கு வந்து எந்த எடிஷன் இருக்கோ அதை தான் வந்து நம்ம பார்த்தாகணும். ஓகே, ஸோ அதனால் இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணுங்கிறது கூட இது கிடையாது. அட்லீஸ்ட் அந்த ஸ்டார்டிங்கில் வந்து அந்த டேக்ஸ் ஸ்லாபில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் கம்பல்சரி பார்க்கணும். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள், பேஜ் நம்பர் 21. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 115 பிஏசி சப்செக்ஷன் 1A, தென் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 115 பிஏசி சப்செக்ஷன் 6 அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கிறத பாருங்களேன். Rate of tax under old tax regime or regular tax regime applicable if assessee has exercised the option given under section 115 BAC subsection 6. ஓகே, ஸோ இப்போ சம்மில் வந்து உங்களுக்கு ஓல்டு டேக்ஸ் ரிசீம் இல்லைனா 115 பிஏசி சப்செக்ஷன் 6 இல்லைனா ரெகுலர் டேக்ஸ் ரிசீம் அப்படின்னு சொல்லி டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த கான்செப்ட் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த கேஸுக்கு வந்து என்னெல்லாம் இது இருக்குது, ஆக்சுவலி ஏஜ் பார்ப்பாங்க. கரெக்டாக ஏஜ், அந்த சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன், ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A வந்து 12,500 வரைக்கும் இது, அந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து நார்மலாக இது இருந்துச்சு. சரிங்களா? இப்போது இது சம்மில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சம் எடுத்தாலும் சரி 115 பிஏசி சப்செக்ஷன் 6ன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லைனா ஓல்டு டேக்ஸ் ரிசீம் சொல்லியிருப்பாங்க, இல்லைனா ரெகுலர் டேக்ஸ் ரிசீம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி ஏதாவது வந்து சொல்லியிருக்காங்கன்னா இந்த கான்செப்ட், அதாவது இந்த ஏஜ் கான்செப்ட், இந்த சீனியர், சூப்பர் சீனியர், அது இதுன்னு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. சரிங்களா? இது இன்கேஸ் வந்து உங்களுக்கு இந்த கேட்டகரி வருதுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து டிஃபால்ட் டேக்ஸ் ரிசீம், தட் இஸ் நியூ டேக்ஸ் ரிசீம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கம்ப்யூட் டேக்ஸ் லைபிலிட்டி டிஃபால்ட் டேக்ஸ் ரிசீம் அண்டர் செக்ஷன் 115 பிஏசி சப்செக்ஷன் 1A அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கான்செப்ட். அப்போது இங்கே வந்து என்ன வரும், இங்கே வந்து நார்மலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் எ பர்சன் ஆப்ட்ஸ் ஃபார் திஸ் ரிசீம் 3 lakhs ஷால் பி கன்சிடர் ஆன் அஸ் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் irrespective ஆஃப் ஹிஸ் ஏஜ். அதாவது ஓல்டு டேக்ஸ் ரிசீமில் வந்து ஏஜ் எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். அதாவது அந்த செக்ஷனில் 115 பிஏசி சப்செக்ஷன் 6ல் என்ன பண்ணோம், ஏஜ் எல்லாம் பார்க்குறாங்க. ஓகே, கம்ப்யூட் டேக்ஸ் லைபிலிட்டின்னு சொல்லும்போது ஏஜ் பார்த்து அதெல்லாம் வந்து பண்ணோம். இங்கே ஏஜ் கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் மேட்டரே கிடையாது. 3 lakhsங்கிறது காமனான லிமிட் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ரிபேட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், ஒரே இது கிடையாது, இது சேஞ்சஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி ப்ரோ கேட்பாங்க அப்படின்னா, இப்போது பேப்பர் 7 வந்து டேரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 4 சம்ஸ் வந்து டேரக்ட் டாக்ஸேஷனில் வந்து கேட்க போகிறாங்க. அப்போ அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லைக் எப்படி சொல்கிறது, சேலரி இன்கம் கால்குலேட் பண்ணிவிட்டு அதில் வந்து கம்ப்யூட் டேக்ஸ் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கம்ப்யூட் டேக்ஸ் லைபிலிட்டின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கிறது பாருங்கள். டிஃபால்ட் டேக்ஸ் சிஸ்டம் சொல்கிறாங்களா இல்லை என்ன சொல்கிறான் பாருங்கள். ஏன்னா நமக்கு மேலே என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெகுலர் டேக்ஸ் ரிசீம் 115 பிஏசி சப்செக்ஷன் 6, கீழே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டேக்ஸ் ரிசீம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அப்போது அந்த ஓல்டு டேக்ஸ் ரிசீமை கேட்குறாங்களா இல்லை நியூ டேக்ஸ் ரிசீமை கேட்குறாங்களா இல்லை செக்ஷன் நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்காங்கிறத கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இது கம்பல்சரி நீங்கள் பார்க்கணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிங்கன்னு சொன்னாலே 2,50,000 வரைக்கும் லிமிட்டு, அதாவது எக்ஸம்ஷனு, அதுக்கப்புறம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷினில் வந்து எப்போ இதை கால்குலேட் பண்ணணும், கம்ப்யூட் டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிங்க, நீங்கள் ஏர்ன் பண்ண இன்கமுக்கு டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் இதை பண்ண போகிறீங்க. அப்போ அவங்க சொல்லிடுவாங்கல்ல, கம்ப்யூட் டேக்ஸ் லைபிலிட்டி அஸ் பர் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம். அப்போ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்னா இந்த இருக்குது. ஓகே, இதுக்கு வந்து என்னது லிமிட், இந்த ஏஜுங்கிற கான்செப்டே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஓகே,
அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல ரெகுலர் டாக்ஸ் ரெஜிம் சொல்லியிருக்காங்க. ஓல்டுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு மேல இருந்துச்சுல்ல அந்த கான்செப்ட். அவ்வளோதான். ஆனா கம்பல்சரி இது நீங்க பார்த்தே ஆகணும். அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மஸ்ட், மஸ்ட், மஸ்ட். ஓகே. இப்போ என்னன்னா, இந்த டாக்ஸ் ரெஜிம் கீழ போகும்போது, உங்களுக்கு ஒரு சில இது வந்து என்ன ஆகுது, அதாவது இப்போ ஓல்டு ரெஸியூம் வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சிலது இருந்திருக்கும். இப்போ நியூ வந்து இருக்கும்போது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெறைய இது வந்து கட் பண்ணியிருக்காங்க. என்ன கட் பண்ணியிருக்காங்க? நம்ம வந்து இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டிடெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா? ஓகே. அந்த கேட்டகரி வந்து நீங்க வந்துரலாம். நம்ம 5 ஹெட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டிடெக்ஷன்ஸ் அந்த 80சிஸ் கான்செப்ட் அதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப அதுல அந்த 80சிஸ் கான்செப்ட்ல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன். இதே பிடிஎஃப்ல பேஜ் நம்பர் 427ல அந்த இது பார்த்துக்கோங்கப்பா. பாயிண்ட் ஒண்ணு இருக்கும். லாஸ் அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. லாஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் ரூப்பீஸ் 2 lakhs அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கேனாட் பி செட் ஆஃப் வித் இன்கம் அண்டர் அதர் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம். However, if assessee is under default tax regime, loss under the head income from house property cannot be adjusted with any income under other heads. ஓகே. முன்னாடி வந்து அந்த அதர் ஹெட்டோட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. எல்லாருக்குமே தெரியும். செட் ஆஃப் கேரி ஃபார் லாஸ் வந்து என்ன பண்ணுவீங்க? அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. இப்போ இதுல ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில லாஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க அதர் ஹெட்டோட அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. அது 2 lakhs வரைக்கும் நார்மலா பண்ணுவீங்கல்ல. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? However, if assessee is under default tax regime, loss under the head income from house property cannot be adjusted with any income under the other heads. அந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பண்ண முடியாதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் வரும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. தென் இப்போ மேல நம்ம பார்த்தது வந்து டாக்ஸ் லைபிலிட்டி பார்த்தோம்ல. என்ன பார்த்தோம்? 115 பிஏசி சப்செக்ஷன் 6 115 பிஏசி சப்செக்ஷன் 1A அப்பலாம் வந்து பார்த்தோம் இல்லையா? அதுல ஓல்டுன்னு சொல்லும்போது வந்து அந்த 6 போயிருது. நியூன்னு சொல்லும்போது இந்த 1A அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. இப்போ இதில பாருங்களேன். இந்த டிடெக்ஷன்ஸ் இருக்குல்ல. டிடெக்ஷன்ஸ் இந்த லைஃப் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இந்த மாரி எல்லாத்துக்குமே பாருங்க. டிடெக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 80CCC நாட் அவைலபிள் அண்டர் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் சொல்ட்டாங்களா? நாட் அவைலபிள் அண்டர் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம். அப்போனா என்ன மீனிங்கு? டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம்ங்கிறது என்னது? 115 பிஏசி சப்செக்ஷன் 1A பார்த்தோமா? நியூ டாக்ஸ் ரெஜிம். அப்போனா நீங்க நியூ டாக்ஸ் ரெஜிம் வைஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த டிடெக்ஷன்ஸ் எடுத்துக்க கூடாதுன்னு மீனிங். ப்ரோ அது எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா? இப்போ ஒரு 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் குடுத்துருக்காங்க. அந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கமுக்குள்ள உங்களுக்கு 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு. அது போக லைஃப் இன்சூரன்ஸு, மெடிக்கல் இன்சூரன்ஸு இந்த மாரி 80s டிடக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவும் உள்ள இருக்கு. கீழ ஒரு டேட்டா, கீழ ஒரு கொஸ்டின் இருக்கு. கம்ப்யூட் டாக்ஸ் லைபிலிட்டி அண்டர் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்கப்பா. அப்போ இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன கேட்டிருக்காங்க? டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம். அப்போனா நியூ டாக்ஸ் ரெஜிம் நம்மள ஒர்க் அவுட் பண்ண சொல்றாங்க. சரி. அப்போ நீங்க இப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்ல வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி 5 ஹெட்டோட டோட்டல் இன்கம் என்னென்ன அப்படிங்கிறத தனியா எடுத்து வச்சிருக்கணும். சரிங்களா? இப்போ டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 80C மைனஸ் ஐ மீன் 80s கான்செப்ட் சம்ல இருக்கு. மைனஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும்போது, அங்க என்ன சொல்லிடுறாங்க? நாட் அவைலபிள் அண்டர் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் சொல்றாங்களா? என்ன சொல்றாங்க? நீ ஓல்டு ஸ்கீமுக்கு கீழ நீ போனன்னா, ஓல்டு டாக்ஸ் லைபிலிட்டி வைஸ் நீ ஃபைண்ட் அவுட் பண்ண போறன்னா, நீ மைனஸ் பண்ணிக்கோ. டிடக்ஷன் அண்டர் 80s அந்த கான்செப்ட்ட. இப்போ கொஸ்டின்ல நியூன்னு குடுத்துருக்காங்க. அப்போ இத எடுக்காத அப்படின்னு சொல்ல வராங்க. புரியுதுங்களா? ஓகே. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் இருக்கு. ஒரு கொஸ்டின்ல 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு. தென் டிடக்ஷன்ஸ் 80ஸோட கான்செப்ட் இருக்கு. கம்ப்யூட் டாக்ஸ் லைபிலிட்டின்னு சொல்லிட்டு டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்ல எது வரும், எது வராதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா லிஸ்ட் போட்டு வச்சுருவீங்க. கிராஸ் டோட்டல் இன்கம் வரும். மைனஸ் டிடக்ஷன்ஸ போடலாமா? கூடாதா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும்போது, அங்க என்ன நடக்குதுன்னா, இங்க என்ன சொல்ட்டாங்க? நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கு இல்ல அப்படின்னு சொல்ட்டாங்க. ஸோ நாட் அவைலபிள் அண்டர் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம். ஸோ இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான கேஸ் வந்து இதான். ஓகே. தட்ஸ் ஆல். இன்னும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம பார்க்கணும். அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். அதாவது எந்த இடத்துல நியூ டாக்ஸ் ரெஜிம் நம்ம ஃபாலோ பண்ணணும், எந்த இடத்துல ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் ஃபாலோ பண்ணணும், எந்த இடத்துல ஏஜ் டஸ்ன்ட் மேட்டர், எந்த இடத்துல ஏஜ் டஸ் மேட்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா?
இப்போது சொன்னதை வச்சு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சிலது மட்டும் சொல்ல வேண்டியிருக்கு. தென் அதே மாதிரி சேலரி நீங்கள் பார்க்கும்போது வந்து நீங்கள் எப்படி படிச்சுக்கோங்க அப்படின்னா, இப்போது எல்லாமே பாருங்களேன். ஹச்ஆர்ஏ பார்த்தீங்கன்னா, அதில் பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, அவைலபிள் ஒன்லி இஃப் அசஸி ஆப்ட் ஃபார் ஓல்டு ரெஸ்யூம். ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சில்ட்ரன்ஸ் கான்செப்ட்லையும் கொடுத்துருப்பாங்க, அவைலபிள் இஃப் ஆப்ட் ஃபார் ஓல்டு ரெஸ்யூம். ஓகே. ஸோ அதாவது அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அவைலபிள் இஃப் ஆப்ட் ஃபார் ஓல்டு ரெஸ்யூம் அப்படின்ட்டு. அவைலபிள் அண்டர் போத் ரெஸ்யூம் சொன்னால் தான் ஓல்டுக்கும் நியூவுக்கும் அப்ளிகபிள். சரி, சேலரி இப்போ எனக்கு படிக்கிறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக பார்த்துருங்க. ஃபுல்லானா எப்படி சொல்கிறதுனா, பேசிக் சேலரி, போனஸ்ஸு, டிஏ, கிராஜுவிட்டி, பென்ஷனு, கம்யூட்டட் பென்ஷன், அன்கம்யூட்டட் பென்ஷனு, அதுக்கப்புறம் ஹச்ஆர்ஏ, அப்புறம் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸு, சில்ட்ரன் எஜுகேஷனு, டிரான்ஸ்போர்ட்டு, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக மோட்டார் காரு எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் கட்டாக படிச்சிருங்க. அதாவது ஓல்டு நியூலாம் படிக்க வேண்டாம், நார்மலாக படிங்க. சரிங்களா? ஓல்டு நியூலாம் நீங்கள் எதுவும் படிக்க வேண்டாம், சும்மா நார்மலாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கோங்க. படிக்கும்போதே வந்து இது ஓல்டு இது நியூ அப்படிலாம் படித்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இப்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கிறது சொல்கிறேன். ஒரு சேலரியோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க, டேட்டாஸ் எல்லாமே கொடுத்துட்டு, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் ஃப்ரம் சேலரி. ஓகே, அவ்வளோதான். இப்படி நார்மலாக கொடுத்துட்டாங்கன்னா, அவன் நியூ டேக்ஸுங்கிறதையும் சொல்ல, ஓல்டுங்கிறத சொல்ல, நீங்கள் எப்பயும் போல் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ படித்த மாதிரி ஆஸ் யூஷுவல் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? இல்லை கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் ஃப்ரம் சேலரி அண்டர் நியூ டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போ தான் இந்த இடத்துல ட்விஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அப்போது அந்த இடத்துல வந்து சேலரி சம் ஆன்சர் மாறும்ல ப்ரோ அப்படின்னா, கொஞ்சம் முன்ன பின்ன மாற தான் செய்யும். சரி, அப்போ அப்போ அந்த மாதிரி டைமுக்கு நான் என்ன பண்ணுறது? ஓகே. ஸோ அப்போ நல்லா வச்சுக்கோங்க. அவங்க உங்ககிட்ட கேட்குற கொஷின், சேலரி டோட்டல் எதெல்லாம் உள்ளே வரும், எதெல்லாம் அலோடு, எதெல்லாம் டிசலோடு எல்லாம் சேர்த்து நெட்டாக எவ்வளோ இன்கம் வருது, அதை மட்டும் சொல்லுன்னு தான் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அதை சும்மா நார்மலாக கேட்குறதுன்னு ஒரு விதம் இருக்குது. இன்னொன்று வந்து கேட்டகரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நியூ டேக்ஸ் ரெஸ்யூம் வைஸ் நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்கிறதும் இருக்குது. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் சேலரி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எல்லாத்தையும் நெட்டோ சிட்டிஸ் புக்கில் என்ன இருக்கோ எல்லாத்தையும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சாச்சு. ஓகே. இப்போது ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நோட் எடுத்துகிட்டு அதில் சொல்லியிருக்காங்க பாருங்க, இப்போது ட்ரக் டிரைவர் அலவன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அவைலபிள் இஃப் ஆப்ட் ஃபார் ஓல்டு ரெஸ்யூம். நீ ஓல்டு ரெஸ்யூமில் ஆப்ட் ஆனா உனக்கு இந்த அலவன்ஸ் உண்டு. அப்போ நியூனா இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் பாருங்கள், அவைலபிள் அண்டர் போத் ரெஸ்யூம். அப்போது நீங்கள் இருக்கக்கூடிய அலவன்சஸ் எல்லாத்தையுமே வந்து ஓல்டு நியூன்னு சொல்லி பார்ட்டாக போட்டு, இதுக்கு இது வரும், இதுக்கு வராது அப்படின்னு சொல்லி நீங்கள் டிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, அட் எக்ஸாம் டைமில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். இது ஓல்டு ரெஸ்யூம், இது நியூ ரெஸ்யூம், அவ்வளோதான். ஸோ பார்ட்டாக பிரிச்சுக்க போகிறீங்க. ஓல்டு ரெஸ்யூம் பொறுத்த மட்டும் எல்லாம் வந்துரும்பா. இந்த இதெல்லாம் பார்ட்டாக பிரி, ஏன்னா எல்லாமே பாருங்கள், எல்லாமே வந்து ஓல்டு ரெஸ்யூமில் அவைலபிள்னு இருக்கா. இப்போ நியூன்னு இருக்கும்போது சில இது கட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் படிச்சுக்கும் போது எதை கட் பண்ணுறாங்க மட்டும் நோட்டில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். ஓகே. ஸோ அதனால் நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி, நீங்கள் ரொம்ப திங்க் பண்ணுற மாதிரி எதுவும் கிடையாது. அந்த ப்ராக்கெட்டில் அவங்க கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. இதையுமே நான் ஏன் இவ்வளோ பாயிண்ட் பண்ணி நான் சொல்லியிருக்கேன்னா, நீங்கள் வச்சிருக்க புக்கு வந்து மேபி ரொம்ப ஓல்டு புக்காக இருக்கலாம். ஓல்டு புக்காக இருந்துச்சுன்னா இந்த அந்த அவைலபிள் இஃப் அதெல்லாம் இருக்காது. அதனால தான் தட்ஸ் வை நான் சொல்கிறேன். ஓகே. அதே மாதிரி டேக்ஸ் லைபிலிட்டி நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி இருப்பாங்க, ஓல்டு டேக்ஸ் ரெஸ்யூம், அதோட செக்ஷன், ஏஜ் கேட்டகரி, இது லிமிட் எவ்வளோ, அந்த சைடு பாருங்கள் நியூ டேக்ஸ் ரெஸ்யூம், அதுக்கு என்ன லிமிட். ஸோ இந்த மாதிரி பார்ட்டாக வச்சுக்கும் போது உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுதா, அவ்வளோதான். இதே மாதிரி தான் சேலரி வச்சுக்கோங்க சொல்கிறேன். இப்போ நீங்கள் சேலரி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போதுமே என்ன பண்ணுங்கன்னா, ஓல்டு டேக்ஸ் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு காலம் போட்டுக்கோங்க. அந்த காலமில் வந்து எதெல்லாம், இப்போ சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் இந்த லிமிட்டு, ட்ரக் டிரைவர் இது எல்லாத்தையும் போட்டுருங்க. அப்போ நியூ டேக்ஸ் ரெஸ்யூம்க்கு எது அப்ளிகபிள் இல்லை, அவங்களே சொல்லிட்டாங்களே இது அப்ளிகபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, அப்போ பக்கத்தில் அந்த சைடு இன்டூ அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா, எக்ஸாம் டைமில் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அந்த ஒரு நோட், ஒரு சிங்கிள் நோட், ஒரு பேஜ் மட்டும் போதும் உங்களுக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக போயிடும், கஷ்டமாகவே இருக்காது. ஓகே, தட்ஸ் ஆல். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சும்மா வந்து பேஜை வந்து நம்ம திருப்பிட்டு போகிறதுல வந்து இது கிடையாது. ஃபுல்லாக லிஸ்ட்டு போட்டுருங்க கம்ப்ளீட்டாக. ஒரு சைடு ஒரு காலமில் வந்து ஃபுல்லாக ஓல்டு ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஹெட்டிங்கை போட்டு ஃபுல்லாக சேலரியில் எதெல்லாம் வந்து இருக்குது லெஃப்ட் சைடில் எடுத்து எழுதிருங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இல்லை, இப்போ டிரான்ஸ்போர்ட்டு எப்படி கொடுத்துருக்காங்க, அண்டர் போத் ரெஸ்யூமா, அப்போனா ரெண்டுக்குமே இருக்குன்னா ரெண்டுக்குமே டிக் போடுங்க, அந்த மாதிரி. அவ்வளோதான். ஸோ எக்ஸாமில் வந்து இந்த ஒரு பாயிண்ட்டில் உங்களோட ஆன்சர் மாறும்.
கம்ப்யூட் இன்கம் ஃப்ரம் சேலரி அந்த இதில் வந்து அந்த ஒரு சிங்கிள் பாயிண்ட்டில் வந்து உங்களோட ஆன்சர் மாற சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறோம். ஓகே, டிடிஎஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் ஆன்சர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, சரி டிடிஎஸ் எப்படி படிக்கிறது அப்படின்னா, எப்படி சொல்கிறது, டிடிஎஸோட நம்பர், அதோட ஹெட்டிங், இப்போது அது என்னது, இப்போ 194 சினா அப்போ என்ன, ஓகே, அந்த சி கீழே அதில் என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்கிறோம், இதை படிச்சிங்கன்னா தான் அவங்க இந்த மாதிரி சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட்டில் நமக்கு பர்சன்டேஜ் மைண்டில் இருக்கும். அந்த பர்சன்டேஜ் வந்து அந்த அமௌண்ட்டோட மல்டிப்ளை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து டிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து இருக்குது. ஓகே, சப்ளிமெண்ட்ரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்து எதுவும் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். நீங்கள் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா பேப்பர் 7 வந்து நீங்கள் சப்ளிமெண்ட்ரி லெவல் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாலாம் வந்து நீங்கள் எதுவுமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரிலாக்ஸாக இருங்க. இப்போ நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மார்க் நல்லா மார்க் வந்துடும். சரிங்களா? ஷோ ஆல் தி வெரி பெஸ்ட். பார்க்கலாம்.